அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நம்ம உடம்பு இப்போ பழைய காலம் மாதிரி கிடையாது. ஏகப்பட்ட கெமிக்கலு, அது இது நம்ம வெளியே சாப்பிட்றது, பூச்சி மருந்து அடிக்கிறது எல்லாம் சேர்ந்து நம்ம விஷத்தை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த விஷம்தான் நம்ம ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்க. என்ன கேட்டோம்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னா ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். உபவாசம்னா அன்றைக்கி பூரா ஒரு நாள் முழுதும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 250 மில்லி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். குடிச்சிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா, நம்ம யூரின் போகும்போது அந்த விஷம் நம்ம ரத்தத்தில் உள்ள பாய்சனு, இந்த பூச்சி மருந்து அடித்தது எல்லாம் நம்ம சாப்பிட்டது பூரா இந்த யூரினில் போய்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் முழுக்க நம்ம எதுவுமே சாப்பிடாம அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாள் லீவ் போட்டுடணும். ஏன்னா சாப்பிடாம இருந்தால் டயர்டாக இருக்கும். லீவ் போட்டு வீட்டில் இருக்கணும். வேறு எதுவுமே ஒரு டீ கூட குடிக்கக்கூடாது. வெறும் தண்ணி தான் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 250 மில்லி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். குடிக்க ஒன்றுக்கு யூரின் போகும்போது உங்களுக்கு அந்த உடம்புல உள்ள விஷம் பூரா யூரினில் பூரா அந்த தண்ணி கரைச்சி அந்த நம்ம யூரின் போகும்போது அதில் எல்லாமே வெளியேறும். அப்படி ஒரு நாள் முழுக்க நம்ம தண்ணி குடித்து அந்த நம்ம உடம்புல உள்ள இது பூராமே ஒரு அசுத்தம், அழுக்கு, பாய்சனு, அது இது எல்லாமே கண்டிப்பாக வெளியேறிடும். டயர்டாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு தானே பொறுத்துக்கலாம். இதை 2 மாதத்துக்கு ஒருக்க செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. 3 மாதத்துக்கு ஒருக்கையும் செய்யலாம். நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வயசானவங்கன்னா அவங்களுக்கு இப்போ தான் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே உள்ள இந்த பூச்சிக்கொல்லி அது இது மருந்தடித்தது அதில் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தான் அவங்க உடம்புல சேர்ந்துருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு 25-30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக ரத்தத்தில் ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்களாம் என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்க, 2 மாதம்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணணும். நைட்டு படுக்க போகும் தண்டியும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். யூரின் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியாக நீங்கள் படுக்க போகையில் முடிஞ்சால் பால் மட்டும் சாப்பிட்டு படுங்க. பசி தாங்காதவங்க ஒரு 2 பழம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு படுத்துருங்க. காலையில் மோஷன் சாப்பிடாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போகும். சில நேரம் போகாமலே கூட இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கே தெரியும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு. கண்டிப்பாக தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்க. இப்படி செய்கிறதுனால 3 மாதத்துக்கு செய்கிறதுனால உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக ஆயிடும். இந்த பழைய காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த மக்கள்லாம் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அது மாதிரி நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால் இதை செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.